அசிடிட்டி, நம்ம பாடியில் அதிகமாக ஆசிட் செக்ரீஷன் இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரே அது வந்து அரிக்க ஆரம்பிக்கும் போது தான் புண்கள் ஏற்பட்டு ஸோ அதிகமாக இந்த ஸ்பிங்டர்ஸ்ல வந்து ஆசிட் பட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு புண்ணு மாதிரி உள்ள வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அல்சர் வருது. அடிக்கடி நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், ஏதாவது வாயில போட்டு மென்னுட்டே இருப்பாங்க. கிராம்போ இல்ல ஏலக்காய் போட்டு வாயில சாப்பிட்றது, சோம்பு சாப்பிட்றது, இல்ல கொஞ்சம் சீரகம், இது எல்லாமே இந்த மாதிரி டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்க, செரிமானம் தொடர்பாக பிரச்சனை இருக்கிறவங்க வாயில அப்பப்போ போட்டுக்கலாம். இதுல கிராம்பு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமான வயிறு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ஏலாதி சூரணம் ஒரு நாளைக்கு 3 வேளை தொடர்ந்து, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். டைஜஷன், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. அதுல பேசிக்கா பார்த்தோம்னா ரொம்ப நாளா எனக்கு வந்து இந்த செரியாமை தொடர்பான பிரச்சனை இருந்துச்சு. இதற்கு நான் எண்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்தேன், இல்ல சில சிகிச்சை முறைகள் நான் எடுத்து பார்த்தேன். ரொம்ப நாளா நான் மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் உடனே எனக்கு வந்து நெஞ்செரிச்சல் வருது, நெஞ்சு கரிப்பு இருக்கு, சாப்பிட்ட உடனே ஃபுட்டு வந்து நெஞ்சிலேயே நிக்கிற மாதிரி இருக்கு, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். முக்கியமா இது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ், ஐட்டிஸ் அப்படின்னாவே இன்ஃப்ளமேஷன், உள்ள வந்து ஏதோ அழற்சி இருக்கு, புண் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா இப்போ எண்டோஸ்கோப் எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம்னா கேஸ்ட்ரைட்டிஸ்லேயே நிறைய டைப்ஸ் போட்டிருப்பாங்க. அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ்னு இருக்கும், இல்ல கிரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ்னு இருக்கும், ஜிஆர்டி இந்த கண்டிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் LES அப்படின்ற கண்டிஷன். இது எல்லாமே எதை சொல்லுதுன்னா, நம்ம ஃபுட் பைப் இருக்கு இல்லையாங்களா, அதாவது உணவு குழாய். இந்த உணவு குழாய் நம்ம ஸ்டொமக்கோட சேர்ற இடத்துல ஒரு ஸ்பிங்டர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த LES கண்டிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஸ்பிங்டர்ல இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா புண்கள் மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டு சாப்பிட்றது எல்லாமே சரியா டைஜஷன் ஆகாம மேலே எதிர்த்து வர்ற மாதிரி இருக்கும். ஜென்ரலா நம்ம சாப்பிட்ற ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம குதிக்கிறோம், விளையாடுறோம், இல்ல தலைகீழா நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் ஃபுட் சாப்பிட்ட உணவு வந்து வெளியில வராம தானே இருக்கு. ஸோ ஒன்ஸ் ஃபுட் உள்ள போயிடுச்சுன்னா அது லாக் ஆயிடுது இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்பிங்டர் மாதிரி டைட்டா பேண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுல இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது அப்படின்னா, இல்ல புண்கள் ஏற்படுதுன்னா, அந்த எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆகும்போது தான் சாப்பிட்ட ஃபுட் வந்து எதிர்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் தான் நிறைய பேருக்கு அந்த எண்டோஸ்கோப் பார்க்கும்போதோ, இல்ல ஜென்ரலா இந்த LES இருக்கு, இல்ல GRD கண்டிஷன் இருக்குன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்மளே வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, நடு நெஞ்சு பகுதியில வலி இருந்துகிட்டே இருக்கும். ஃபுட் எடுத்து ஒரு 10வது நிமிஷத்துல வலி ஸ்டார்ட் ஆயிடும். என்னால முன்னாடி குனியவும் முடியல, நிமிரவும் முடியல, ஸ்ட்ரைட்டா உட்கார கூட முடியல. இன்ஃபேக்ட் நம்ம பிரீத் பண்ணும்போது கூட வலி அதிகமா இருக்குன்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கும்போது தான் எதனால இது ஏற்படுதுன்னா, அசிடிட்டி, நம்ம பாடியில அதிகமா ஆசிட் செக்ரீஷன் இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரே அது வந்து அரிக்க ஆரம்பிக்கும் போது தான் புண்கள் ஏற்பட்டு ஸோ அதிகமா இந்த ஸ்பிங்டர்ஸ்ல வந்து ஆசிட் பட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு புண்ணு மாதிரி உள்ள வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அல்சர் வருது. இதுலயே அல்சர் அப்படின்னு சொல்லும் போது பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய பேருக்கு வருது. ஸோ அது வந்து டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷன் எல்லாமே நம்ம உடல்ல ஆசிட் செக்ரீஷன் அதிகமா இருக்கும்போது ஏற்படக்கூடியதுதான். சித்த மருத்துவத்துல இது வந்து குண்மம் அப்படின்னு சொல்லுவோம். தேரியர் சித்தர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. 8 வகையான குண்மம், எண் வகை குண்மம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எண் வகை குண்மமும் இருக்கும்போதுதான் எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். பொதுவா இந்த LES கம்ப்ளைண்ட் இருக்கு, இல்ல GRD இருக்கு, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி டைஜஷன் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொதுவா என்ன ஆகுனா, நெஞ்சு வலி இருக்கு, நெஞ்சு குத்தல் இருக்கு, வயிற்றுல வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்கு, எப்பவுமே எதை தண்ணி குடிச்சா கூட எனக்கு பெயின் அதிகமா இருக்கு, அதிகமா நெஞ்சு வலி, வயிறு எரிச்சல், நெஞ்சு குத்தல், இந்த மாதிரி வலி இருக்கும். இதுலயே ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா, லெஃப்ட் சைட்ல செஸ்ட் பெயின் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஹார்ட் கார்டியாக் ரிலேட்டடா எனக்கு வந்து எனக்கு வந்து ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுன்ட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்போ இதயம் தொடர்பான வலிகளுக்கும் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து அது தொடர்பாக வரக்கூடிய வலிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதையும் நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த இதயம் தொடர்பான வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல செஸ்ட்ல வந்து லைட்டா மைல்டா ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். சிவியரா நமக்கு வந்து டக்குன்னு வேர்த்து கொட்டுறது, நமக்கு வந்து மைண்ட்ல ஒரு தலைவலி வர மாதிரி இருக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, இந்த மாதிரி வலிகள் இருக்கும். அந்த வலி வந்து ரேடியேட்டிங் பெயின் எது வரைக்கும் தெரியும்னா, ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும், இடது பக்கம் கை வலிகள் வரைக்கும் தெரியும். ஸோ ECG எக்கோ பார்க்கும்போது ஈஸியா அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த டைஜஷன் தொடர்பான வலிகள் இருக்குன்னும் போது நமக்கு இந்த வாயு ஓட்டம்
சிஸ்டம் அப்படின்றது தெரியும். ஸோ நெஞ்சு பகுதியில் ஒரு சைடு வாயு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கா, திரும்பவும் முதுகு பக்கத்துலயும் நமக்கு அதிகமான வலி தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு, அதாவது ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகி அதனால உள்ள புண்கள் இருக்கும்போது அதிக கவனம் செலுத்தி நம்ம உணவில் அதிகமான கவனம் செலுத்தி பார்க்கணும். உணவில் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா இதற்கு ஏலக்காய் மிக சிறந்த ஒரு மருந்தாக சித்த மருத்துவத்தில் இருக்கு. அடிக்கடி நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், ஏதாவது வாயில போட்டு மென்னுட்டே இருப்பாங்க. கிராம்போ இல்ல ஏலக்காய் போட்டு வாயில சாப்பிட்றது, சோம்பு சாப்பிட்றது, இல்ல கொஞ்சம் சீரகம், இது எல்லாமே இந்த மாதிரி டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்க, செரிமானம் தொடர்பாக பிரச்சனை இருக்கிறவங்க வாயில அப்பப்போ போட்டுக்கலாம். இதுல கிராம்பு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீரகம், சோம்பு, ஏலக்காய், இதுல ஏதாவது ஒண்ணு ஒரு நாளைக்கு 3 வேளை. காலையில நம்ம வந்து 2 ஏலக்காய் போட்டு வாயில மென்னுட்டே இருக்கிறோம்னா, மதிய நேரத்துல கொஞ்சம் சோம்போ இல்ல இரவு நேரத்துல கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமோ இதை வாயில போட்டு நல்ல சலைவாவோட உமிழ்நீரோட கலந்து நம்ம விழுங்கிக்கிட்டே வரணும். முக்கியமா ஏலக்காய்க்கு, அதாவது உள்ளழல் ஆற்றி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல எந்த புண்கள் இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய தன்மை இருக்கு. அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் ஏலாதி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன், எக்ஸலண்டான ஒரு மெடிசன். தேரன் சித்தர் சொன்ன இந்த எண் வகை குண்மத்துக்குமே ரொம்ப சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏலாதி சூரணம் தான். இந்த ஏலாதி சூரணத்துல மெயின் இன்கிரிடியண்டா நமக்கு வந்து ஏலக்காய் சேருது. இதோட சீரகம், அதிமதுரம், சுக்கு, வசம்பு, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கற்கண்டும் சேர்த்து இருக்கு. இதை நம்ம சூரணமாக நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர்லயோ இல்ல நெய்யோட சேர்த்து கலந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்பொழுது ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடலாம். ஸோ அதிகமான வயிறு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ஏலாதி சூரணம் ஒரு நாளைக்கு 3 வேளை தொடர்ந்து, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும். ஏன் இதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஏலாதி சூரணம் சாப்பிடணும்னா, அப்பதான் இது உள்ள போயிட்டு இருக்கிற புண்கள் எல்லாம் ஒரு லேயர் மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது நெய்க்குமே அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, டெமுல்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம், உள்ளழலாற்று. அப்போ அந்த லேயர்ஸ்ல புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இது போய் படிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் எடுத்தோம்னா சீக்கிரமா நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய புண்கள் ஹீல் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த ஏலாதி சூரணம். அதே மாதிரி நிறைய பேருக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, வயிற்றுல புண்கள் இருக்குன்னா தினமும் ஒரு வேளை நிச்சயமா தேங்காய் பால் எடுத்துக்கணும். இந்த தேங்காய் பாலையும் ஏலக்காய் பொடி சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த ஏலக்காயோட சேர்த்து இந்த தேங்காய் பால் எடுக்கும்போது நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபுட்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பைசி ஃபுட், காரமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அவுட் சைட்ல இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், முக்கியமா புளிப்பு, நிறைய பேருக்கு வந்து இந்த புளிப்பு சாப்பிட சாப்பிட அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். புளிப்பு இல்லாம நான் எப்படி இருக்கிறது, நான் எப்படி சாம்பார் வைக்கிறது, குழம்புலாம் வச்சு எப்படி சாப்பிட்றது, புளிப்பு இல்லாம என்னால் இருக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க. கொஞ்ச நாளைக்கு, அதாவது குடம்புளி அப்படின்னு சொல்றதை சேர்த்துக்கலாம். கார்சினியா கம்பூஜியா அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ்மே வந்து பார்த்தோன்னா நம்ம உடல்ல, அதாவது அல்சர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இந்த கார்சினியா கம்பூஜியாவை, அதாவது இந்த குடம்புளின்னு சொல்லுவோம், இதை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். சாதாரணமா நம்ம சாப்பிட்ற புளியை தவிர்த்துட்டு இதை எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் பொடி எப்பவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காய் பொடி அப்பப்போ வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ இல்லை தினமுமே கூட நம்ம என்ன பண்ணலாம்னா வெந்நீர்ல கலந்து குடிச்சிக்கிட்டே வரலாம். காலையில் இது எம்டி ஸ்டமக்ல குடிச்சா இன்னும் சிறந்தது. இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். முக்கியமா இந்த மாதிரி குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்ரஸ் ஃப்ரூட், அதாவது இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல ஆசிட் அதிகமா இருக்கு இல்லைங்களா, இதை தவிர்க்கணும். எலுமிச்சை பழத்தை தவிர்க்கணும், ஆரஞ்சு இதை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, இதை எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணணும். எப்படி புளி நான் சொன்னணும் அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு, ரொம்ப காரம், அது கிரீன் சில்லிஸ் ரொம்ப காரமா இருக்கும் இல்லைங்களா, அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிரீன் சில்லிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண, முக்கியமா நைட்ல ரொம்ப நேரம் கண் முழிச்சு இருக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வரணும். வாரம் 2 நாள் எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம். இப்போ நமக்கு இந்த கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் இருக்கு, நான் சொன்ன மாதிரி இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன புண்கள் இருக்கு, இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்றவங்க தினமும் காலையில ஒரு 10 ml அளவுக்கு சுத்தமான பசு நெய்யை எம்டி ஸ்டமக்ல குடிக்கலாம். கொலஸ்ட்ரால், பிபி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிட்டு நெய் எடுக்க வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே காலையில ஒரு 10 ml அளவுக்கு நெய், சுத்தமான பசு நெய் இருந்தா அதை எடுக்கலாம். இதனாலதான் சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா இந்த ஸ்டொமக் ரிலேட்டடா, அதாவது அசிடிட்டி இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, இந்த குண்மம் தொடர்பான பிரச்சனை இருக்கு, இந்த மருந்துகள் எல்லாமே நெய்யோடு சேர்த்து நம்ம கொடுக்கிறோம். நெய் வந்து மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அடுத்தது இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப அவசியம். சரியான ஒரு உறக்கம் இருக்கும்போது நம்ம உடல்ல ஹீட், அதிகமான உஷ்ணமும் இல்லாமலும் மற்றும் இந்த ஆசிட் செக்ரீஷன் அப்படின்றதும் வராமல் இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம வந்து நெய்யை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது இந்த உடல் உஷ்ணம் இல்லாமலும் இருக்கும். உறக்கம் போதுமான அளவுக்கு இரவு நேரத்தில் இருந்துச்சுன்னா ஆசிட் செக்ரீஷன் இல்லாம இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் மிக விரைவில் குணமாகும். அதே மாதிரி கீரை வகைகளை உணவுல நிறைய சேர்த்துக்கணும். நமக்கே தெரியும், வயிற்று புண்ணு இருந்தா நம்ம மணத்தக்காளி கீரை எடுத்துப்போம், வெந்தய கீரை, சிறு கீரை, இதை எல்லாமே உணவுல நிறைய சேர்த்துக்கணும். மணத்தக்காளி கீரையும் சாறு
சாறு எடுத்து நெய்யில கலந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன். இந்த மணத்தக்காளி கீரை சாறு எடுத்து எவ்வளவு சாறு இருக்கோ அந்த அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பாயில் பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அப்புறம் இது அப்படியே நெய்யில நல்லா கலந்து வரும். ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த நெய்யை நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாலும் டக்குன்னு எவ்வளவு நாள கிரானிக்கா இருக்கக்கூடிய அல்சரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய புண்கள் ஆற்றுவதற்கு இந்த மணத்தக்காளி நெய்யும் பயன்படுது. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.